திருக்குறள் அதிகாரம் 5 இல்வாழ்க்கை குறள் 41 முதல் 50 வரை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை. துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கள் ஐம்புலத்தார் ரோம்பல் தலை. பழியஞ்சி பார்த்தோன் உடைத்தாயின் நன்று வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவோய் பெறுவதெவன். இயல்பிலான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. ஆற்றின் ஒடுக்கி அறனெழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்பை உடைத்து. அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைத்து போற்றப்படும். திருக்குறளில் இல்வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இந்த 5வது அதிகாரத்தில் அன்பும் அரணும் இருக்கக்கூடிய இல்வாழ்க்கையே சிறப்புமிக்க இல்வாழ்க்கை என்றும், நாம் அன்போடும் அறத்தோடும் இல்லற வாழ்க்கையில் நடந்து கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும், முதியவர்கள், மூத்தோர், துறவிகள், ஏழைகள் ஆகியவர்களை நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை குறித்தையும், சிறப்பான இல்லறம் நடத்துவது என்பது அறநெறிகளோடு நாம் இல்லறத்தை நடத்துவது என்பதை குறித்தும் திருவள்ளுவர் இந்த 10 குறளின் வழியாக நமக்கு வலியுறுத்தியுள்ளார். நன்றி.